ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சைஸுக்கும் வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றது டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஏற்கனவே முன்னாடி வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். பட் இதில் வந்து என்கிட்ட இருக்கிற சைஸஸ் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா 1.12. இது பார்த்திங்கன்னா உள்ளார 4.4லேருந்து 4.5 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 1.14 சைஸு. இது வந்து 4.8 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னர் வந்து டயாமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டர் வரும். நீங்கள் வந்து இன்னும் நல்ல கிளியராக இருக்கிற ஸ்கேலை எடுத்துக்கோங்க. இது வந்து அடுத்தது 2.2வில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5.4லேருந்து 5.5 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும் நமக்கு. இந்த 2.2வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேப் பண்ணுறதுக்காக எங்கிட்ட இந்த 6 கட் பேங்கிள்ஸ் இருக்குது. அதையும் நான் வந்து இந்த வாட்டி உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டலான்ட்டு. இதுக்கு வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும், ஏன்னா மெலிசாக இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து 2 பேங்கிளை வச்சோம்னா நமக்கு 6 கட் பேங்கிளில் 2 கட் பேங்கிள் வச்சோம்னா நமக்கு அந்த 4 கட்டில் 1ஓடது வந்து நமக்கு அளவு வரும். தெரியுதுங்களா? என்னென்னா இந்த குட்டி 6 கட்டில் வந்து நமக்கு ரேப் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து ரேப் பண்ணணும். அடுத்தது வந்து 2.4, 2.6 அண்ட் 2.8 சைஸு. ஸோ இதுக்கெலாம் வந்து நான் தனித்தனியாக வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து எங்கிட்ட இருக்கிற எல்லா சைஸ்லேயுமே வந்து நான் ஒரு 2 பேங்கிள்ஸ் எடுத்துட்டேன். இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக தான் ஒன்று ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிறதுல வந்து நான் சொன்ன மாதிரி 1.12, அதுக்கப்புறம் வந்து 1.14, 2.2, 2.2வில் வந்து 6 கட் பேங்கிள்ஸில் உங்களுக்கு 2 கட் மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்தது 2.4, 2.6, 2.8. ஸோ இந்த வந்து எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன், எப்படி வேரி ஆகுது அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 1.12 இன்னர் டயாமீட்டர் வந்து 4.5 சென்டிமீட்டர் சொன்ன தெரியுங்களா? இதுக்கும் 4.8, அடுத்தது 1.14, இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் எந்த அளவில் எடுத்திருக்கேன்னா நம்மளோட ஸ்கேல் அளவில் 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் உட்டன் ஸ்கேலில் வச்சு நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் ரேப் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு த்ரெட்டுக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஸ்மூத்தாக நமக்கு ரேப் பண்ண வரும். ஒரு சிலது வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராண்ட்ஸ் எவ்வளோ எடுத்தாலும் பத்தாத மாதிரி இருக்கும். அந்த வேரியேஷன் வந்து த்ரெட்ஸ் வச்சு சில்க் த்ரெட் வச்சு வேரி ஆகுது. இப்போ எல்லாமே எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் பெல் பிராண்டோடது தான். பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரோ இல்லை அந்த அடுத்தது கோல்டன்லோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது ரேப் பண்ணுறதுக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெரூனும் இந்த க்ரீனும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து அதே ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து கூட எனக்கு வந்து சிலதெல்லாம் வந்து பத்தாமல் இருந்தது. ஏன்னு சொன்னால் வந்து நம்ம எடுக்கிறப்ப அந்த பட்டை வந்து ஸ்மூத்தாக வரலை. அது கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி பார்த்து பண்ணுங்கள். இது நான் வந்து கற்றுக்கிட்டது இதில். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து 20 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து இந்த சைஸஸ்க்கு என்னென்ன ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன்றதும் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து 2 சைஸ் வந்து இன்னர் டயாமீட்டர் 5 சென்டிமீட்டர். இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததும் பார்த்தீங்கன்னா 22 to 23 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருப்பேன் இதில். இது வந்து இந்த க்ரீன் கலர், இதே வந்து நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங் இந்த த்ரெட்மா நான் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கூட கம்மியாக தேவைப்படுது. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா நமக்கு ஃபினிஷிங் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து 22 to 23 ஸ்டாண்ட்ஸ். நான் ஃபைனலாக வந்து ஒரு சைஸுக்கும் அடுத்தடுத்த சைஸுக்கு ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எத்தனை வேரி பண்ணலான்றதும் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த சைஸ் வந்து 2.2 இன்னர் டயாமீட்டர் 5.4லேருந்து 5.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ளாட் கட் பேங்கிள்ஸ். ஃப்ளாட் கட் பேங்கிள்ஸ்க்கும் நம்ம நார்மல் பேங்கிள்ஸ்க்கும் வந்து 1 or 2 mm வந்து வேரியேஷன் இருக்கும் அந்த சைஸோடது. அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கட் பேங்கிள்ஸ்க்கு வந்து இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் வந்து 24 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிங்க் எனக்கு கவர் பண்ணுறப்ப அந்த 24 ஸ்டாண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது அண்ட் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் த்ரெட்ஸ் இருந்தது. ஸோ இந்த த்ரெட்டுக்கு
அதுக்கப்புறம் இது வந்து ரேப்பிங் வந்து சின்னது வந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இதுவும் வந்து 2.2 சைஸோடது தான். இது வந்து 6 கட் பேங்கிள்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த அளவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதோட ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். இதுக்கு வந்து நான் 20 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்தேன் 2.2 ஓடது. அடுத்தது 2.4 இன்னர் டயாமீட்டர் வந்து 5.7 சென்டிமீட்டர்லேருந்து 5.8 வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்து 27 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2.6 இதுக்கு பார்த்தீங்கன்னா 30 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வேரியேஷன் புரியுதுங்களா? நான் அடுத்தடுத்த சைஸ்க்கு போகிறப்ப ஒரு 2 to 3 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 ஸ்டாண்ட்ஸ் வந்து வித்தியாசத்தில் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கட்டு ஒரு பேங்கிள் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப நான் அதான் சொன்னேன், ரேப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்ட்டு. த்ரெட் டைப் வச்சியும் நம்பர் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் வச்சியும் நமக்கு வந்து வேரியேஷன் ஒன்று வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எத்தனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஐடியாவுக்கு இது வந்து இன்னும் நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கவங்க இந்த நம்பர் ஆஃப் ஸ்டாண்ட்ஸோட கம்மியாகவே எடுத்து ரேப் பண்ணுவாங்க. பட் நோ ப்ராப்ளம், நமக்கு வந்து எப்படி இருக்கோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம பண்ணலாம். இப்போ எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற ஸ்டாண்ட்ஸுங்குதுங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து 2.6 இதுக்கு வந்து 30 ஸ்டாண்ட்ஸ் சொன்னேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.8க்கு 3 ஸ்டாண்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு வந்து 30 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 33 எடுத்திருக்கேன். இது வந்து 2.8. இன்னர் டயாவில் பார்த்தீங்கன்னா 2.6 வந்து நமக்கு 6 சென்டிமீட்டர் வரும். இது பார்த்தீங்கன்னா 6.3லேருந்து 6.4 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து 4 கட் பேங்கிள்ஸ் தான் உங்களுக்கு நான் எடுத்திருப்பேன். 4 கட் பேங்கிள்ஸ் தான் எடுத்து நான் அளவு வந்து காமிச்சிருப்பேன். இப்போ இதே வந்து 2 கட் 1 கட்டுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நமக்கு வந்து ஸ்மூத்தாக நமக்கு ரேப் பண்ண வந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நான் என்ன சொன்னேன்னா 2 கட்டில் வந்து இதே த்ரெட்டை எடுத்து 1 கட்டுக்கு நம்ம ஒரே வாட்டி எடுத்து நம்ம ரேப் பண்ணி முடிச்சிடுவோம். 2 கட்டுக்கு என்ன பண்ணலான்னா 2 டைம்ஸ் வரும், அவ்வளோதான். அதே வந்து 1 கட் பேங்கிளுக்கு வந்து என்ன சொன்னேன்னா 3 டைம்ஸ் வரும்னு சொன்னேன். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக இந்த நம்பர் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணுங்கள். நான் நம்பர் ஆஃப் ஸ்டாண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் அங்கேயும் வந்து சைஸ் வச்சு நான் உங்களுக்கு இன்னர் டயா வச்சு நான் உங்களுக்கு போடுறேன். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.